தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை உலக செஸ் சாம்பியன் குகேஷ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெறுகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கேல் ரத்னா விருதை உலக செஸ் சாம்பியன் குகேஷ் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெறுகிறார். அண்மை செய்தி: டெல்லியில் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை உலக செஸ் சாம்பியன் குகேஷ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து பெறும் காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், இது குறித்தான கூடுதல் விவரம். 2024 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை சமீபத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையில விளையாட்டு விருதுகளை பெறக்கூடிய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு இன்று டெல்லியில இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி வருகிறார்கள். டெல்லியில உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைந்திருக்கக்கூடிய தர்பார் அரங்கத்துல நடைபெற்று வரக்கூடிய 2024 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கக்கூடிய விழாவில் 4 வீரர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தேசிய விளையாட்டு விருதுகளை பெற்று வருகிறார்கள். இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது. முதலாவது ஆளாக இந்த விழா சரியாக 11 மணிக்கு தொடங்கியது. முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இந்த விழா தொடங்கிய உடனே முதல் விளையாட்டு வீரராக மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை பெறக்கூடிய 4 வீரர் மற்றும் வீராங்கனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக குடியரசுத் தலைவர் மாளிகை அழைத்தது. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டை சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் டி குகேஷை முதல் விளையாட்டு வீரராக குடியரசுத் தலைவர் மாளிகை அழைத்ததன் பேரில் குகேஷ்க்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என்பது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, அதே போல விளையாட்டுத்துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டதோடு விருதுகளை பெறக்கூடியவர்களுடைய பெற்றோர்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். குகேஷ் அவர்களுடைய தந்தை மற்றும் தாயார் உள்ளிட்ட இருவருமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குகேஷ் மட்டுமா என்றால் குகேஷ் பொறுத்தவரையிலுமே மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது இந்தியாவில உயரிய விளையாட்டு விருதுகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை தமிழகத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய வீரர் குகேஷ். இன்றைய தினம் குகேஷை தொடர்ந்து 3 பேருக்கு அர்ஜுனா விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. இந்த 3 பேர் யாரு என்றால் தமிழகத்தை சேர்ந்த பாரா பேட்மிண்டன் போட்டிகள்ல சர்வதேச அளவுல பதக்கங்களை வென்றிருக்கக்கூடியவர்கள். முக்கியமாக துளசிமதி முருகேசன், அதே போல மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ சுமதி உள்ளிட்ட 3 வீராங்கனைகள் பேரா பேட்மிண்டன் பிரிவுகள்ல சர்வதேச அளவில் நடைபெற்ற போட்டிகள்ல வெற்றி பெற்று பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 3வருக்குமே அர்ஜுனா விருது என்பது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்தினுடைய விருது பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் அவர்களால் இந்த அர்ஜுனா விருது என்பதை பெற இருக்கிறார்கள். வீரர் மற்றும் வீராங்கனைகளை தாண்டி விளையாட்டுத்துறையில சிறந்து செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், அதே போல விளையாட்டுத்துறையில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சியாளர்களுக்கான விருது உள்ளிட்டவற்றையும் இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்க இருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் கூடுதல் தகவல்களாகும். ஸ்ரீதர், விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.